தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிச்சது அவங்க. அதை தான் சொல்ல வரேன். கனிமொழி போயிட்டு நாங்கள் இந்திக்காக மொழிக்காக உயிர் நீத்த பெருமைக்குரிய மாநிலம்ன்றப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கவர் சொன்னார், யார் நாங்களா திணிச்சோம், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தானே திணிச்சாங்க, அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இங்கே வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. முதல் அதிர்ச்சி பழனி இடைத்தேர்தலில் காங்கிரஸை கலைஞர் ஆதரிச்சு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு பற்றி ரொம்ப தெரியாது. எதிரி எலியும் பூனை. இன்றைக்கி எப்படி பிஜேபி இவர்கள் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க, பாசிச பாஜக, அந்த மாதிரி ஒரு காலத்தில் அரசியல் பண்ணி ஆட்சி பிடிச்சவங்க. அவர்களுடைய கொள்கை வந்து சுண்டக்காத்தனமாக இருக்குதுன்றதுக்காக அது கொள்கை வேணா நீங்கள் 2 லட்சம்ன்றீங்க, அவங்க 20 லட்சம்ன்றாங்க. அதில் இருந்தால் தெரியலையா? இது என்ன விஷயம்னா 2,40,000 பேர். நம்முடைய கணிப்பு 4 லட்சம் பேர் உள்ள வெளியே எல்லாம் சேர்த்து. அதுதான் உண்மையான கணிப்பு. அவர்களை கேட்டாலும் கூட்டின மாநாட்டிலே விஜய் அவர்களுக்கு தான் அதிகமா மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீர்மானம் எதுக்கு? மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? 6 தீர்மானங்கள் தான் சொன்னார்ல. எது லவ் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியா? லவ் லெட்டர் எழுதுனா கொடுக்கணும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும். பாக்கெட்ல வச்சுக்கிட்டா தீர்மானம் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டுல போனீங்க. அப்புறமா நாங்க தருவோம். ஆமா, படிக்கலையே. படிச்சாரு? படிக்கல. ஐயோ படிச்சாருங்க. இந்த மாதிரி 6 தீர்மானங்களை படிச்சாரு. இவருக்கு மட்டும் தனியா படிச்சிருக்காரு போல. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், சோ அதுக்காக அந்த 6 தீர்மானத்தையும் சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து எல்லா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மட்டும் வந்துட்டேன், நான் வரமாட்டேங்கிறேன். செயல்ல என்ன காட்டுறீங்க? போராட்டீங்களா? செயல்ல காட்டுனது பாக்கலையா? அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கையை விரிச்சு காட்டினாரு. அவர் வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு இதை பார்த்து. இப்போலாம் பூமர் அங்கிள் தானே சொல்கிறாங்க, இவர் ஏன் அங்கிள்ன்றாரு? சரி, நான் கேட்குறேன், 52ல் பிறந்த விஜயகாந்த் அண்ணன், 53ல் பிறந்த ஸ்டாலின் அங்கிளா? என்ன நியாயம்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிஜேபியை மட்டும் கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் காங்கிரஸ் ஏன் இன்னும் எதுவுமே சொல்லல, இவங்க 2 பேருக்கும் பெருசா கொள்கை வித்தியாசம் கிடையாதே அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றது மட்டும் சொல்ல அவரு இன்னொன்னு கேட்குறாரு. கொள்கை எதிரின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய எந்த கொள்கைக்கு எதிராக அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவர்கள்ட்ட எந்த இதுவும் கிடையாது. இவர்கள் 50 கொள்கை தலைவர்னு சொல்லிக்குவாங்க. அப்புறம் வந்து இது திமுக கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டு ரிப்ளிகா என்னென்ன இருக்கோ அப்படியே தூக்கி போட்டுக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் இன்னைக்கு இந்திய அரசியலில் இருக்கிற இவ்வளோ விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கற்றுக் கொடுத்தது எல்லாமே. இன்னைக்கு போய் கனிமொழி போய் இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்தியை எதிர்த்து நாங்கள் போராடி இந்தி எல்லாமே திமுக தான் வந்து கற்றுக் கொடுத்தது, திமுக தான் அப்படின்னு வந்து சொல்லிக்குவாங்க. அது ஏதோ இருக்காங்கல்ல, அது மாதிரி பொய்யாக சொல்றது அது ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு கட்சி வந்து கொள்கை அறிவிக்கிறதா இருக்கு, நான் தப்பான விஷயத்தை கற்றுக் கொடுத்தேன்ற அப்போ திமுகனா ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. நான் சொல்கிறது சிபிஐயை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை பழி வாங்கினது, எதிர்கட்சி ஆட்சிகளை கலைத்தது, ஊழல், அதில் 2வது கார்ப்பரேட் மயமாக்குனது கட்சிகளை, அப்புறம் பெரும் முதலாளிகளை உருவாக்குனது. இன்றைக்கி அதானிலாம் சொல்கிறாங்களா, அன்றைக்கி அம்பானி, 2 அம்பானி. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்போ நீட் இன்றைக்கி வருதுன்னா அதை கொண்டு வந்தது அவங்க. இன்றைக்கி NEP தேசிய கல்விக் கொள்கைன்னா அதை கொண்டு வந்தது அவங்க. தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிச்சது அவங்க. அதை தான் சொல்ல வரேன். கனிமொழி போயிட்டு நாங்கள் இந்திக்காக மொழிக்காக உயிர் நீத்த பெருமைக்குரிய மாநிலம்ன்றப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கவர் சொன்னார், யார் நாங்களா திணிச்சோம், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தானே திணிச்சாங்க, அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இங்கே வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காங்கிரஸ். இந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதிரி தான் நடப்பாங்க. கோத்ரா கலவரிலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தது. அதனால் இவர்கள் இன்றைக்கும் பாஜகவில் யார் இருக்கா? பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து போனவங்க. அதனால் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இந்த ஊழலோ மற்ற விஷயங்களோ. அதனால்
நீங்கள் அப்போ எதிர்க்கிறீங்கன்னா முதல்ல அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா பொதுவாக எந்தெந்த அம்சங்களில் நாங்கள் எதிர்க்கிறோம், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதெல்லாம் ஏற்றுக்குவோன்னு வகைப்படுத்தணும். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கிள் வாட் அங்கிள் அவ்வளோதான். அதை தாண்டி என்ன தெரியும்? யாராவது எழுதி கொடுத்தா பேசுறதுன்றது தான் இருக்குது. அப்ப விஜய் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாம சும்மா யாரை எதிர்க்கணும்னு கூட தெரியாம ஒரு விஷயத்த முன் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? 100% உண்மை. சித்தாந்த எதிரின்னு சொன்னார் முதல்ல பாஜகவை. சித்தாந்தம் என்பது வலதுசாரி சித்தாந்தம், மார்க்சிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், இந்த மாதிரி சித்தாந்தங்கள் வச்சுருப்பாங்க. கொள்கைன்றது வேற. இப்போ என்னதான் சித்தாந்த எதிரியாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை திராவிட கட்சிகள் திராவிட கொள்கையை ஏற்றுட்டு அண்ணா சொன்ன ஒன்றே குலம் ஒரு உன்னதி அவனை ஃபாலோ பண்ணாலும் நாங்கள் வந்து பாஜகவோட இன்றைக்கு கூட்டணி வச்சுருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் திமுக வீழ்த்தப்படணும். இதே மாதிரி தான் அவர் சொன்னார். கலைஞர் 99 பாஜக கூட சேரும் பொழுது எங்களுடைய கொள்கை வந்து இது, அதில் மாறுபாடு கிடையாது, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, நாங்கள் வந்து சில காரணங்களை சேர்ந்துருக்கோம்னார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இது கொள்கை அப்பப்போ மாறும். இந்த சித்தாந்த எதிரின்றது பொதுவானது தான். இந்த இன்றைக்கி இவர்கள் சனாதன தர்ம எதிர்ப்புன்றாங்கல்ல திமுக, அது மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த காலத்துலேயும் பாஜகவோட சேர மாட்டாங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியாக இவர் திடீர் சித்தாந்தம் சொல்லியிருந்தார். இப்போ அதை தூக்கி போட்டு கொள்கைன்னு மாற்றினார். கொள்கை எது? அப்ப இதை பார்க்கும்போது விஜய் அவர்கள் எப்ப வேணாலும் பிஜேபிக்கு போகலாம், அதனால இப்படி ஒரு விஷயத்த மாத்திருக்காருன்னு ஈஸியாக எடுத்துக்கலாமா? போனாங்க. திமுகவே போச்சுங்க. அப்புறம் என்னங்க விஜய் போகிறதுக்கு? நீங்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சிங்க. முதல் அதிர்ச்சி பழனி நான் இடைத்தேர்தலில் காங்கிரஸை கலைஞர் ஆதரிச்சது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு பற்றி ரொம்ப தெரியாது. எதிரி எலியும் பூனை. இன்றைக்கி எப்படி பிஜேபி இவர்கள் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க, பாசிச பாஜகன்னு, அந்த மாதிரி ஒரு காலத்தில் அரசியல் பண்ணி ஆட்சி பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் கலைஞர் அவருக்கு பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் அவர் நேருவின் மகளை அவர்கள் மாற்றிக்கிட்டார். அப்போ அந்த நடுவுலையும் மறுபடியும் பிரிஞ்சு எம்ஜிஆர் கூட சேர்ந்து இவர்களை இல்லாத பாடுபடுத்தினாங்க திமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முதல் குற்றச்சாட்டு விழுந்தது திமுக மேலே. அவங்க தேர்தல் வெற்றியே பாதிக்கப்பட்டது. அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் இவர் 2004 சேர்ந்துக்கிட்டார் காங்கிரஸ் கூட. அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது விஜய் என்ன பெரிய இவரா? கொள்கை குன்றுன்னு பேசியிருந்தவங்களே சேர்றாங்க. இவர் என்ன சுண்டகா? இவங்களாம் என்ன கொள்கை இருக்குது, என்ன இருக்குது? என்ன சார் நீங்கள் போகிற போக்கில் விஜய் போய் சுண்டக்காங்கிறீங்க. அவர் பார்க்குறதுக்கு அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ அவங்க கணக்கு என்னமோ இப்போ 20 லட்சம் சொல்கிறான், என் கணக்கு ஒரு 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க. எப்படி 2 லட்சமே பெரிய அமைப்பு தான், தொண்டர்கள் தான். இவ்வளவு தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து சுண்டக்கான்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் சொல்கிறீங்களே சார். அவருடைய கொள்கை வந்து சுண்டக்காத்தனமாக இருக்குதுன்றதுக்காக அது கொள்கை வேணா நீங்கள் 2 லட்சம்ன்றீங்க, அவங்க 20 லட்சம்ன்றாங்க. அதில் இருந்தால் தெரியலையா? இது என்ன விஷயம்னா 2,40,000 பேர். நம்முடைய கணிப்பு 4 லட்சம் பேர் உள்ள வெளியே எல்லாம் சேர்த்து. அதுதான் உண்மையான கணிப்பு. அவர்களை கேட்டாலும் கூட்டின மாநாட்டிலே விஜய் அவர்களுக்கு தான் அதிகமா மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களாம் குழந்தைங்க கேளுங்க. இதுக்கு முன்னாடி மதுரையில் எத்தனை மாநாடு நடந்தது? எம்ஜிஆர் 86 ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கு முன்னாடி பல மாநாடுகள் இல்லை, விஜயகாந்த் பண்ணது விஜய் மாநாடு பெரிய. அதனால் அதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட்டம் கிடையாது. கூட்டம் எவ்வளோ நாள் நின்றுச்சுன்றது தான் கணக்கு. இப்போ திமுக மாநாடுகள் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள்லாம் நடக்கும். நல்லா பந்தல்லாம் போட்டு முதல் நாள் ஃபுல்லாக கருத்தரங்கு நடக்கும். திராவிட கொள்கைகளை பற்றி பேசுவாங்க. மறுநாள் கலை நிகழ்ச்சிகள், நாடகம்லாம் நடக்கும். NS கிருஷ்ணன் இது நடக்கும். நாகூரணிபா பாட்டு பாடுவார். வேறு சில நாடகங்கள் நடக்கும். அதற்கு 3ஆவது நாள் மாநாடு நடந்தால் அதில் நிர்வாகிகள் தேர்ந்த மாதிரி 3 நாள் அதுக்கு துட்டு கொடுத்து வருவாங்க. அந்த மாதிரி வந்த காலம் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே மாதிரி நடத்துவாங்க. அரசியல் அதுதானே மாநாடுங்கிறது. அதுதான் மாநாடு. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இருக்கணும். அங்கேயே தங்குவாங்க. அதாவது ஷெட்டு போட்டுருவாங்க. ஷெட்டு போட்டு அந்த ஷெட்ல சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் தங்கியிருக்கோம். சாப்பாடு அங்கேயே இருக்கும். ஓப்பனில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் சாப்பிடலாம். குளியலுக்கு ரூம் தனியாக இருக்கும், குளிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் லெட்டின் இருக்கும். அவ்வளோ ப்ரொவைட் பண்ணி மாநாடு அவ்வளோ அருமையாக திருச்சியில் வண்டி கட்டிட்டு வருவாங்க, சாப்பாடு கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி வளர்ந்த இயக்கம் தான். அந்த மாதிரி வளர்ந்தது. இப்போ நீங்கள் இது மாநாடுன்னு எப்படி சொல்றது? இது எனக்கு என்னன்னா பொதுக்கூட்டம் தான் சொல்ல முடியும். இது பொதுக்கூட்டம் கூட இல்லை. அது ஒரு இது எப்படி சொல்ல முடியும்? இது ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அது மாதிரி இந்த குழந்தைகளில் ஹைப்பர் டென்ஷன் சைல்டுன்னு சொல்லுவாங்க.
அந்த குழந்தைகள் வந்து கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அப்பா கையில் இருக்காது. இப்படியே இது பண்ணும், அப்படி போகும், இப்படி வரும், போட்டு உடைக்கும், முறுக்கும். ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டா கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. டிசேபிள் சைல்டு டிசபிள்டு இல்லை, ஹைப்பர் டென்ஷன் சைல்டு. Hypertension அது வந்து என்னன்னா ஆ. மற்ற குழந்தைகளோட கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஒரு பொருளை போட்டு உடைக்கும், யாருக்கும் அடங்காது, ஒரு செகண்ட் நிற்காது, அங்கே போவோம் இங்கே வரும், அது மேலே ஏறும், குதிக்கும், என்னென்னமோ பண்ணும். அப்ப ஹைப்பர் டென்ஷன் சைல்டு தான் விஜய் சைல்டு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அந்த பசங்க, அந்த வந்த குழந்தைகள், அந்த தொண்டர்கள். ஏன்னா அவனால் 2 ஹவர் 3 ஹவர் இருக்க முடியல. அப்போ இவங்களாலையும் மாநாடு நடத்த முடியல. அது பேர் மாநாடே கிடையாது. மாநாடு என்பது கல்யாணம்னா பந்தி சாப்பாடு. நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? போய் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து இது கொடுக்க பார்ப்பீங்க, கிஃப்ட்டு கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட்டுடலாமான்னுவோம். இல்லை மேலே கும்பல் இருந்தால் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு வந்துடலாமா, கும்பல் கொஞ்சம் குறையுன்னுவோம். கரெக்டா? சாப்பாடு சரியில்லைன்னு என்ன சொல்லுவோம்? ஏன் கல்யாணம் நடத்துகிறான், சாப்பாடு சரியில்லை. நல்லா இருந்தால் போய் கொடுக்கும்போது சாப்பாடு அருமையாக இருந்ததுங்க, இல்லை நல்லா இல்லாட்டா கூட சில பேர் சொல்லுவான் நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்கன்ட்டு இங்கே வந்து திட்டுவான், பைத்தியக்காரன் நான் போட்டானோ அப்படின்னு. இது நடக்கும்ல. அப்போ இது எல்லாம் வேணும். இதுன்னா அப்போ மாநாடுனா தீர்மானம் இருக்கணும். தீர்மானம் எதுக்கு? யோ மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? 6 தீர்மானங்கள் தான் சொன்னார்ல. எது லவ் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியா? என்ன லவ் லெட்டர் எழுதுனா கொடுக்கணும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும். பாக்கெட்ல வச்சுக்கிட்டா தீர்மானம் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டுல போனீங்க, அப்புறமா நாங்க தருவோம். ஆமா, படிக்கலையே, படிச்சாரு? படிக்கல. ஐயோ படிச்சாருங்க. இந்த மாதிரி 6 தீர்மானங்களை படிச்சாரு. இவருக்கு மட்டும் தனியா படிச்சிருக்காரு போல. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். சோ அதுக்காக அந்த 6 தீர்மானத்தையும் சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து எல்லா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தீர்மானத்தை வாசித்தார்களா? வாசித்தார். 6 தீர்மானம் வாசித்தார். சொன்னார். மாநாடு கொடி கம்பம் விழுந்ததுல இருந்து விஜய் வீட்டுக்கு போறது வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துருந்தேன். ஏன்னா தப்பான தகவல் எதுவும் பேசிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. என்ன பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க. நம்ம புஷி ஆனந்த் அதிக பல அரசியல் கருத்துக்களை என்னென்னலாம் பேச போறாரு அப்படிலாம் உட்காந்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. கடைசியில் அந்த ராஜ்மோகன் இருக்காரு, மைக் மோகன், அவர் தான் சொன்னார், மாநாட்டு தீர்மானங்கள் நேரம் போதாமையால் வாசிக்க இயலவில்லை, உங்களுக்கு தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க ட்விட்டரில் போட்டாங்க. அதை பார்த்து தான் இந்த தீர்மானம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு இதை வந்து எப்படி மாநாடுன்னு சொல்ல முடியும்? மாநாடுனா நீங்கள் அது மூலிமா தாவேக்கா என்ன நினைக்குது, இந்த பிரச்சனை என்ன நினைக்குது, இந்த பிரச்சனை என்ன நினைக்குது, அது இதுன்னு ஒரே அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா பேசுறது மட்டும் கிடையாது, அது செயல்ல காட்டணும். எங்களோட செயல்ல நாங்க வந்து செயல்ல காட்டுவோம் அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் வந்துட்டேன்னா வா, நான் வரமாட்டேங்கிறாங்க. செயல்ல என்ன காட்டுறீங்க? நடத்துறீங்களா? செயல்ல காட்டுனது பாக்கலையா? அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கையை விரிச்சு காட்டினாரு. அவர் வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு இதை பார்த்து. இப்ப பொதுவாவே அங்கிள் அப்படின்றது வந்து ஒரு தவறான வார்த்தை அப்படின்ற மாதிரி திமுக இப்ப நான் சொல்றேன், இது எப்படி நீங்க ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு பெரியவங்க வராங்க, அங்கிள் வாங்க அங்கிள் உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா அங்கிள், அது வேற. அவர் கேட்குறாரு, என்னப்பா படிக்கிற? இல்லை அங்கிள் இந்த மாதம். என்னப்பா கொஞ்சம் நல்லா பார்த்து படிப்பா. அங்கிள் ஓகே அங்கிள், சரிங்க அங்கிள், அப்படி இப்படின்னா எப்படி இருக்கும்? 2க்கு வித்தியாசம் இருக்கா? இது என்ன அர்த்தம்னா பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரி அர்த்தம், கிண்டல் பண்ணுறதுக்கான ஒரு துணி. ஆனா பொதுவாவே எல்லா கட்சிகளும் வந்து விமர்சனம் பண்றது தானே யாரையாவது. இப்ப வந்து நாகேந்திரன் அவர்கள் கூட வந்து இந்த மாதிரி அண்ணாச்சி நீங்க சொன்ன வாக்குறுதி என்னாச்சு அப்படின்லாம் கூட அண்ணாச்சிலாம் இது கிடையாதுங்க. அண்ணாச்சி சொன்ன வாக்குறுதி என்னாச்சு, இதெல்லாம் அப்போவே காங்கிரஸ் திமுக காலத்திலேயே அரிசி விலை என்னாச்சு, காங்கிரஸ் அண்ணாச்சின்லாம் போராடிங்க. கோஷம் ஒரு தலைவர் பேசுறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது அங்கிள்ன்றது வந்து மோசமான கிண்டலுக்குரிய வார்த்தை. அங்கிள் ஆன்டி இந்த மாதிரிலாம் இப்போலாம் பூமர் அங்கிள் தானே சொல்கிறாங்க. இவர் ஏன் அங்கிள்ன்றாரு? சரி நான் கேட்குறேன், 52 பிறந்த விஜயகாந்த் அண்ணன், 53 பிறந்த ஸ்டாலின் அங்கிளா? என்ன நியாயம்? விஜயகாந்தோட ஒரு வயசு சின்ன ஒரு ஸ்டாலின், அவர் வந்து அண்ணனா, இவர் வந்து அங்கிளா? அதனால் அது இது வந்து என்னென்னா ஒரு கோர்வை. இவர் தயாரித்து பேசியிருந்தாருன்னா கூட சொல்லலாம். யார்கிட்டயோ போய் எழுத கொடுத்து அதில் அதெல்லாம் பார்த்து படிக்கணும், இப்படி பேசணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. அதனால் அரசியலுக்கு இது உதவாது. அரசியலுக்கு நீங்கள் தெரிஞ்சு. அப்போ நீங்கள் டப்பிங் பேசுனாருன்னு சொல்கிறீங்க? டப்பிங் தான். டப்பிங் மாடுலேஷனோட பேசுகிறாங்க. கட்சி தலைவர்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தானே பேசுகிறாங்க. சில பேர் பேப்பர் பார்த்தெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணுறதும் பேப்பர் வச்சு குறிப்புகள் வச்சு பேசுறதும் மேடை கலைக்கு அனுமதிக்கப்பட்டது. எல்லாரும் பேசுவாங்க. இப்போ கலைஞர் என் மடை திறந்த வெள்ளம் போற பேசுவார்.
அதே புத்தக வெளியீட்டுல போனாருன்னா அந்த புத்தகத்தில் எங்கெங்க என்ன எழுதிருக்குன்னு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பஞ்சு ஹைலைட்லாம் பிடிச்சி பேசிட்டு பேப்பரை கொடுத்துனே இருப்பார். உமாநாத்னு ஒரு தலைவர் இருந்தார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில், மார்க்சிஸ்ட் கட்சியில், நல்லா பேசுவார். ஆனால் ஒரு பஞ்சு பேப்பரோடு வருவார், பேசிட்டு பின்னாடி கொடுத்துட்டே இருப்பார், குறிப்பு எழுதி வச்சுருப்பார். குறிப்பு வேறு, ஆனால் பேச்சியே இந்த இடத்துல கையை தூக்கணும், இந்த இடத்துல லெஃப்டில் பார்க்கணும், இப்படி ரைட்டில் பார்க்கணுன்றதும் அதை வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீட்டு அப்படின்னு பேசினா நீட் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் குறிப்பை வச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன சப்ஜெக்ட் போகணுன்னு தெரியாது நமக்கு, குழம்பிடும். அப்போது நீட் பிரச்சனை அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் பிரச்சனை அப்படியே பேசிட்டு வரும்போது கவின் ஆணவ கொலை, நீட்டு முடித்தோடனே கவின் ஆணவ கொலை, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது மனசில் யோசிச்சு வச்சுருந்தா அதை கனெக்ட் பண்ணி பேசணும். இது வந்து ஒரு வகை, இது எல்லா இடத்துலையும் இது பயன்படும். பேச்சு கலைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எதோட ஒன்று ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, பரீட்சைக்கு போகும்போது கூட. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். நீங்கள் அடிப்படையே உங்களுக்கு தெரியாது, கேள்வியே எனக்கு தெரியாதுன்னு வரல கமல் ஒரு படத்தில், அந்த மாதிரி அரசியலே எனக்கு தெரியாத, அப்போ நான் என்ன பண்ணுறது, எழுதி கொடு, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறேன். மறுநாள் அவரை போய் கேட்டால் என்னத்தை பேசுனதெல்லாம் தெரியாது, அவருக்கு என்னன்னு தெரியாது. இந்த நிலைமையில் தான். சரி, நான் இன்னொன்று வரேன். இவர் தலைவர் தெரியும் உங்களுக்கெல்லாம், திமுகவுடைய பொதுச் செயலாளராக அண்ணாவா சம்பத்தான்னு பெரிய போட்டிலாம் நடந்தது. இவங்க தலைவர் கலைஞர் எல்லாம் சேர்ந்து சம்பத்தெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பேற்றி அவங்க லாஸ்ட்டில் அந்த திராவிட நாடு கோரிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட்டில் சம்பத்து கருணாதாசெல்லாம் வெளியே தொட்டி விட்டாங்க, போகலான்னு போயிட்டாங்க. போனோன்னே அண்ணா பொதுச் செயலாளர். அதற்கு பிறகு இவர் பொதுச் செயலாளர், நம்ம நாவலர் நெடுஞ்செழியன், அவர் பேரே நடமாடும் பல்கலைக்கழகம், அப்படி பேசுவார். அந்த மாதிரி ஐம்பெரும் தலைவரில் ஒருத்தர், அவர் பேரே நடமாடும் பல்கலைக்கழகம், அந்த அளவுக்கு என்சைக்ளோபீடியா பேசுவார். அதே மாதிரி தான் இந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார். இது துரைமுருகன். துரைமுருகனை விடுங்க, துரைமுருகனா அவர் பேரை சொன்னாலே புஷ்யான், இந்த பேரை சொன்னாலே இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த தமிழ் எனக்கு வரமாட்டேங்குது. அரசியல் தெரியுது என்னன்றாங்க, கேட்குறாங்க. அரசியல் நம்ம தான் உலகத்துக்கே அரசியல் கத்தரோன்றாரு, அவங்க தான் கத்துறாங்க. சரி, என்ன கத்தாரிங்கன்னு கேட்டால் அது தெரியாது. நமக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாம் பேசுகிற அரசியல் தான் மற்றவங்க வழிகாட்டியாக இருக்குன்றாரு. என்ன அரசியல் பேசுகிறீங்கன்னு தெரில. திமுக என்ன பேசுதோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு காப்பி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க, அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்ன, தலைவரும் அப்படி, பொதுச் செயலரும் அப்படி, மற்றவங்களான ஒருத்தர் சொல்கிறாரு, அருண்ராஜின்னு ஒருத்தர் வந்துட்டு திராவிட கட்சிகளே இன்றைக்கி ஒன்றும் இல்லை, விழுந்துட்டாங்க, நாங்கள் தான்றாங்க. இன்றைக்கி 100%, 70-72% வாக்குகள் விழுதுன்னா அதில் 50% 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க. இல்லை, அவர் அரசியலுக்கு என்னைக்கு வந்தார்? யார்? முந்தா நாளோ இல்லை போன வாரம்? அதைத்தான் சொல்கிறேன். அவர் பார்த்தது ஐஆர்எஸ். அவர் ஐஆர்எஸ் உத்தியத்தை விட்டு இப்போ தான் வந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகுது. அவர் அரசியல் பேசணும்னா எப்படி இயலும்? என்ன அநியாயம்! யாரும் அரசியல் பேசலாம், நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் பேசுங்கன்றோம், எதையாவது பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற டேட்டாவில் கொஞ்சமாக தம்பி வா தலைமையாக இருக்கவான்னு அண்ணா தொண்டர்களை அழைத்தார் 67ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா. அண்ணா அழைத்தது நெடுஞ்செழியன். நான் சொன்னல, பொதுச் செயலாளர் ஆகும்பொழுது தம்பி வா தலைமையாக இருக்கவா, ஆணையிடு, அடிப்பணிக்கிறோம் அப்படின்னு அந்த ஃபேமஸான வார்த்தை. அது அண்ணாவுடைய சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ், அது பல 10 ஆண்டுகள் கடந்தும் அது இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அண்ணா தொண்டர்களை கூப்பிட்டாருன்றாரு. இது தப்பான டேட்டா இல்லை, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில, ஏதாவது நினச்சிக்கிட்டு பேசுறது. அது மாதிரி ஒன்று தான் திராவிட கட்சிகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. திராவிட கட்சிகள் ஒன்றுமே இல்லைன்னா அங்கேருந்து அமித்ஷா வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பேசுகிறதும், இங்கே ராகுல் காந்தி இவங்கள வச்சுக்கிட்டு இவரை இங்கேருந்து இந்தியா கூட்டணிக்கு பீகாரில் கூப்பிட்டு பேசுகிறதும், திராவிட கட்சிகள் ஒன்றும் இல்லைன்னா கூப்பிடுவாங்களா, பேசுவாங்களா? இன்றைக்கும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தா 50% 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்களா, மீதி 22% தான் இந்த கூட்டணி கட்சிகள். அதில் யார் கூட குறையோ அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க, அதுதான் நடக்குது. அப்புறம் நீ எங்கே இருக்கீங்க? ஒரு 10% வர்றீங்க வச்சுக்கிங்க, அதை வச்சுக்கிட்டு நீ திராவிட கட்சிகள் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்ன்றீங்க. அப்போ நீங்களே சொல்லிக்கிறீங்க திராவிடம் வீழ்ந்து விட்டதுன்றீங்க. அப்போ இந்த தமிழ் தேசியம் மட்டும்தான் ஓகேன்றீங்களா? குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது, என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சிக்காமே பேசுறது. விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள், உண்மைதான்றார் அவர், அதை கட் பண்ணி எடுத்து போட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ இதுல வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ரொம்ப சந்தோஷம், திமுக திட்டாவை தாவையாக திட்டினுக்கிறோம்ல. இல்லை இதுவரை வந்து என்ன பேசுனாங்கன்னா,
திமுக தான் வந்து விஜயை நிப்பாட்டி இந்த மாதிரி அரசியல் பண்ண வச்சுச்சுன்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணானுங்க. ம். இப்போ அந்த பிம்பம் வந்து அவர் அங்கிள்னு சொன்னதுலேயே உடஞ்சிருச்சா? சரி, இப்போ இப்படி வச்சுக்கலாமே, இந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களா, அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நடிக்கிறேன், அங்கிள் அப்படின்னோன்னா நான் நடிக்கிறேன், அப்போ இந்த மாதிரிலாம் பேசலாம்ல. ஏன்னா தாவேக்காவோட வியூக வகுப்பாளர் சமீபத்துல என்ன சொன்னார்னா, காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறாங்க, 70 சீட்டு பேசியாச்சு அப்படிலாம் ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல அங்கிள் சொன்னதை வந்து மறைக்கிறதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்துச்சு. அம்மா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களை பொறுத்த மட்டும் எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாங்கள் இதிலிருந்து யாரையும் அனுப்பவும் மாட்டோம், அவங்களும் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அனுப்ப மாட்டோம், துரத்தி விடுவோம். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை, புரியுதா? 26 தேர்தல் எப்படி வெற்றி வாய்ப்புங்கிறத பற்றி மட்டும்தான் நாங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் எங்களுடைய செயல்பாடு, புரியுதா? இவங்கள மாதிரி மாநாடுங்கிற முறையில் பொதுக்கூட்டம் நடத்தினா கூட அந்த காலத்தில் இவர் சொன்னார், கண்ணதாசனும் சம்பத்தும் திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் 61 62 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். காந்தி போட்டலில் அங்கே திண்டுக்கல்லில் நடந்தது. கூட்டம்னாலும் கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் 2 தலைவர்களும் பேசுனாங்க. ஆனால் கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சியும் கலைஞ்சு போச்சு. அவர் காங்கிரஸுக்கு போனார், இவரும் காங்கிரஸுக்கு. அவர்களுக்கு இந்த சூழ்ச்சி அரசியல் வராது. கண்ணதாசன் ஒரு வெள்ளந்தியான மனுஷன். கள்ளக்குடி போராட்டம் சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. கள்ளக்குடி போராட்டத்துடைய தலைவர் கண்ணதாசன் தான் கள்ளக்குடிக்கு. அவர் போராட்டம் பண்ணிட்டு போய் அரெஸ்ட் ஆகி போயிட்டார். அடுத்து ஒரு டீம் வந்து அதுவும் போயிடுச்சு, 3வது டீமும் போயிடுச்சு, 4வது டீமு கலைஞர் தலைமையில் அவர் போய் தண்டவாளத்தில் படுத்து பெரிய சீனை கிரியேட் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டார். தடியடி ஆகி பெரிய பிரச்சனை ஆகி அரெஸ்ட் ஆனவெல்லாம் போயிட்டாங்க. கூட்டத்துக்கு யார் தலைமை? கண்ணதாசன். அவர் வரத்துக்கு 1.5 வருஷம் ஆச்சு வெளியே. அவ்வளோ பிரச்சனை. அவருடைய வனவாசத்தில் எழுதியிருப்பார். இப்போ தெரியுதா கண்ணதாசனுக்கு இந்த டேலண்ட் இல்லைன்னு? கலைஞருக்கு இருந்ததா? அதனால தான் அவர்கள் வெளியில் ஆரம்பித்த அந்த கட்சி பெருசாக இது பண்ண முடியல. ஏன்னா அவர்கள் யதார்த்தத்தை பேசுவாங்க, அவர்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அதனால் இப்போ நேரு நான் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னோன்னா, ஐயோ தமிழனை நான்சென்ஸ் சொல்லிட்டாங்கன்னு பெருசாகிட்டாங்க. நேரு அப்படி சொல்லலை. என்னையா இது, ஒரு இந்திய எழுத்து அழிச்சிட்டா இந்தியா அழிஞ்சிருமா, என்னையா நான்சென்ஸ் தரமாக இருக்குன்ட்டு தான் அவர் கேட்டது. தமிழனை நான்சென்ஸ் சொல்லிட்டாங்கன்னு. ஏன்னா அப்படி அழிச்சது பார்த்தாலும் நீங்கள் தான், திமுக தான், ஒட்டுமொத்த தமிழர்களும் கிடையாது. ஆனால் இவங்க சேர்த்துக்கினாங்க, தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு. கருப்பு கொடி போராட்டம் நடந்தது அப்போ பெரிய அளவில். 62 பீரியட் 62. அப்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் நடந்தது. அதனால் இவர்கள் குலக்கல்வி ராஜாஜி கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க. ராஜாஜி அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் கம்மியாக இருந்தது. இவருக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு மனசு கிடையாது ராஜாஜிக்கு. டபுள் ஷிஃப்ட் கொண்டு வந்தார். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஷிஃப்ட்டு. அப்போ சட்டசபையில் கேள்வி கேட்கும்போது காலையில் ஷிஃப்ட்டு பசங்க மத்தியானம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு என்ன, ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு தொழில் கற்றுக்கலாம், கைத்தொழில் கற்றுக்கலாம், ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கலாமே அப்படின்னாரு. அவங்க அப்பா அவங்கள செய்கிற தொழிலுக்கு உதவியாக, அவ்வளோதான். குலக்கல்வி கொண்டு வர்றதுக்கு அந்த இதில் நானும் போய் கற்றுக்கிட்டேம்மா. நான் விவசாய குடும்பம். நான் என்ன கற்றுக்கிறதுனா, விவசாயத்தை எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கு இருக்குது, போய் படிங்க காலமெல்லாம் உண்டுமா. இவர் என்னமோ உருட்டுறாரு. குலக்கல்வி தானே இவரும் சொல்கிறாரு. குலக்கல்வி தான், அப்புறம் உருட்டுறான்றாரு. குலக்கல்வி தான் அது. குலக்கல்வி எப்படி ஆகும்? ஏங்க நாங்கள் விவசாயம்னா விவசாயம், 1 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க, கல்வி கற்றுக்குறீங்க, 1 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கிறீங்க. அதில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்குங்க, உங்கள் சொந்த தொழிலையும் கற்றுக்குன்றதுலன்னா தப்பு இருக்குது. இல்லை வேறு ஏதாவது, அவர் அப்படி சொல்லலை, ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கலாமே, ஏன் அவங்க அப்பா அம்மா கூட உதவியாக இருக்கலாமேன்னு. ஏதாவது ஒரு தொழிலில் என்னென்னமோ வரும். ஆனால் இவர் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கலாம்னு சொன்னார். அப்பா அம்மாவுக்கு உதவியாக அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா எடுத்துக்கிட்டு குலக்கல்வி தெரியுதா உருட்டுனது எப்படின்னு. அதுதான் உருட்டு. ஏன் இன்றைக்கி நீங்கள் குலக்கல்வி தானே பண்ணுகிறீங்க? அரசியல்வாதி புள்ள அரசியல்வாதி தானே வர்றீங்க, வேறு எதாவது பார்க்க வேண்டியதானே? ஒரு ஐடி கம்பெனி ஏதாவது தொடங்கினீங்க, வெளியே போக வேண்டியதானே? நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு பேர் என்ன? குலக்கல்வி தானே. எல்லா அமைச்சர் பசங்களும் எம்பிக்கள், அதே இது அப்படியே வாரிசு வருதா? அப்போ அதுக்கு பேர் என்னது சொல்லுவாரா?